நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல டே 4ல இருக்கோம். டே 1ல ஸ்வர், வியஞ்சன் இது எல்லாம் பார்த்தோம். டே 2ல ஸ்வரையும் வியஞ்சனையும் சேர்த்து பாரகடியா எப்படி மாத்தணும், தமிழ்ல உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களா பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி டே 2ல பாரகடி பார்த்தோம். டெஃபினட்டா சொல்றேன், ஸ்வர், வியஞ்சன், பாரகடி இது மூணும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஓனாவே ஹிந்தி சென்டென்ஸை ரீட் பண்ணலாம். வித்தின் 2 டேஸ்க்குள்ள இது எல்லாமே நம்ம ஃப்ளூயண்டா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டே 3ல 2 லெட்டர் வேர்ட் அண்ட் 3 லெட்டர் வேர்ட் இது எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தாங்க ஜி சென்டென்ஸ் எல்லாம் பேசேஜ் எல்லாம் ஈஸியா நாமளே ரீட் பண்ணலாம். இப்போ இந்த கண்டென்ட்ல நம்ம சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கொஷின்லாம் எப்படி கேட்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம். வாக்கிய வா ஏக்கு ய வாக்கிய. தயவு செஞ்சு ஹிந்தி சென்டென்ஸையோ ஹிந்தி வேர்டையோ இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ரீட் பண்ணாதீங்க. வாக்கிய அந்த மாதிரி ஹிந்திலேயே ரீட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பப்ளிக் பிளேசஸ்ல உள்ள மேட்டர்ஸ் நம்ம ஓனாவே ரீட் பண்ணலாம். இது ஹாஃப் லெட்டர் வா ஏக்கு ய வாக்கிய. இது காமாத்ரா, பட் இந்த இடத்துல ஹாஃப் லெட்டர். சோ வா ஏக்கு ய வாக்கிய. யகு டேஸ் ஹை, வகு டேஸ் ஹை. இது என்ன அது என்ன அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? இது மேங்கோ, அது மேங்கோ. இது புத்தகம், அது புத்தகம். அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டென்ஸ் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். யகுனா திஸ், வகுனா தட். திஸ் இஸ், தட் இஸ். பார்க்கலாம். யகு ஆம் ஹை, திஸ் இஸ் மேங்கோ. யகு இது, ஆம் மாம்பழம், ஹை இருக்கிறது, இது மாம்பழமாக இருக்கிறது. அந்த மாதிரி சொல்லுவோம். இது மாம்பழம் நம்ம இருக்கிறதுலாம் தமிழ்ல பேச மாட்டோம். இது மாம்பழம் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் இங்கிலீஷ்ல திஸ் இஸ் மேங்கோ அப்படின்னு கிளியரா சொல்லுவோம். அந்த ஈஸ் தான் இந்த ஹை. ஓகே. யகு ஆம் ஹை, திஸ் இஸ் மேங்கோ. யகு கியா ஹை, அதுவே கொஷினா கேட்கும்போது வாட் இஸ் திஸ் அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அப்போ யகு கியா ஹை, இது என்ன, தமிழ்ல இது என்ன அந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். இது என்னவாக இருக்கிறது அந்த மாதிரி கேட்க மாட்டோம். இது என்ன அந்த மாதிரி கேட்போம். அதுவே இங்கிலீஷ்ல வாட் இஸ் திஸ் அந்த ஈஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே ஆன்சர் தான். யகு ஆம் ஹை, திஸ் இஸ் மேங்கோ. இது மாம்பழம். நெக்ஸ்ட் கிதாப். யகு கிதாப் ஹை, இது புத்தகம். யகு இது, கிதாப் கிதாப் இது புத்தகம், புத்தகமாக இருக்கிறது. திஸ் இஸ் புக். ஈஸ் தான் இந்த ஹை. நெக்ஸ்ட் கொஷினா கேட்கும்போது யகு கியா ஹை, வாட் இஸ் திஸ், யகு கியா ஹை அந்த மாதிரி கேட்கும்போது யகு கிதாப் ஹை, திஸ் இஸ் புக். நெக்ஸ்ட் வகு மேஜ் ஹை, தட் இஸ் டேபிள். தட் வகு மீன்ஸ் தட், அது. வகுனா அது தூரமா இருந்துச்சுன்னா நம்ம அது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ வகு அது, மேஜ் ஹை அது மேடை. அதுவே கொஷினா கேட்கும்போது அது என்னப்பா அப்படின்னு கேட்போம் லாங்ல இருக்கும்போது. அப்போ வகு கியா ஹை, அது என்ன, அதே ஆன்சர் தான். வகு மேஜ் ஹை, வகு மேஜ் ஹை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பென் ரிகார்டிங்கா சில சென்டென்ஸ் அண்ட் கொஷினும் மேக் பண்ணலாம். வகு கலம் ஹை, வகு கலம் ஹை. வகு அது, கலம் பேனா, that is pen. That is a pen. That means வகு, is means high, kalam means pen. That is pen. அது பேனா. அதுவே கொஷின் கேட்கும்போது நமக்கு தெரியும். வகு கியா ஹை, நம்ம எப்படி யகு கியா ஹை, வாட் இஸ் திஸ் ன்னு கேட்கும்போது யகு கியா ஹை, வாட் இஸ் தட் ன்னு கேட்கும்போது வகு கியா ஹை. ஓகே. வாட் இஸ் திஸ் ன்னு கேட்கும்போது யகு கியா ஹை, வாட் இஸ் தட் ன்னு கேட்கும்போது வகு கியா ஹை, அது என்ன. இப்போ அதே ஆன்சர். வகு கலம் ஹை, அது பேனா. இப்போ இதுல சில எக்ஸசைஸ் பார்க்கலாம். அபியாஸ். அ இப் இந்த பா மாத்திரா, மகாபிராண பா மாத்திரா இருக்கு இல்லையா? ப நார்மல் சவுண்ட், அதுக்கு அடுத்த லெட்டர் வரும் இல்லையா? பாரு ப ப பா பி பி பூ பூன்னு வரும் இல்லையா? அந்த லெட்டர் தான் இந்த பா. அ இப் யா இஸ் அபியாஸ். இது மகாபிரான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப ரிஸ்க் எடுத்தலாம் சொல்ல வேண்டாம். காலி ஜககு பரோ,
காலி ஜககு பரோ. fill in the blank. fill வந்து blank வந்து fill பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வகு டேஸ் ஹை. வகு டேஸ் ஹை. நம்ம என்ன பண்ணலாம்? வகு ஆம் ஹை, வகு கிதாப் ஹை. அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, வகு டேஸ் ஹை, வகு கலம் ஹை, வகு ஆம் ஹை. அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். வகு டேஸ் ஹை, இந்த இடத்துல கொஷின் சிம்பல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வகு ஆம் ஹை, வகு கலம் ஹை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது என்ன, இந்த கொஷின் சிம்பல் என்ன பண்ணுது? கொஷின் கேளுங்கன்னு சொல்லுது. அப்போ வகு கியா ஹை, வாட் இஸ் தட், வாட் இஸ் திஸ், அந்த மாதிரி கேட்கலாம். வகு கியா ஹை, யகு கியா ஹை, அந்த மாதிரி கேட்கலாம். டேஸ் கலம் ஹை, அப்போ இந்த இடத்துல யகு கலம் ஹை, this is pen. or வகு கலம் ஹை, that is pen. யஹோ வஹோ திஸோ தட்டோ நம்ம அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் யகு மேஜ் டேஸ், என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஹை மென்ஷன் பண்ணணும். யகு மேஜ் ஹை, this is table. இங்க ஈஸ் இல்ல இல்லையா, அப்போ இந்த ஈஸ் மென்ஷன் பண்ணணும். ஈஸ் தான் ஹை. யகு மேஜ் ஹை, this is table. இது மேதையாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹை தான் இங்க அப்ளை பண்ணணும். அது சேம் தான் இங்கேயும். வகு கிதாப் ஹை, அது புத்தகமாக இருக்கிறது. தட் இஸ் புக், அந்த ஈஸ் தான் இங்க நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. தமிழ்ல யா அல்லது, யானா அல்லது, அங்கிரேஜி ஆங்கிலத்தில், அங்கிரேஜி மேம்னா ஆங்கிலத்தில், அர்த் அ இரு இத், இந்த சிம்பல் வந்து ஹாஃப் லெட்டர் ர, ஹாஃப் லெட்டர் ர நம்ம இர்ரா ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அ இர்த் லிக்கோ. ஓகே, தமிழ்லயோ இல்ல ஆங்கிலத்திலயோ அர்த்தத்துடன் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அர்த்தம் கொடுங்க, மீனிங் கொடுங்க. இப்போ கிதாப் என்ன தமிழ்ல? புத்தகம், ஆர் புக். மேஜ் டேபிள், மேஜை. கலம் பென், எழுதுகோல். கியா என்ன, வாட். ஓகே, நெக்ஸ்ட் சித்ர தேக்கோ और ஜவாப் தோ. பிக்சரை பாருங்க அண்ட் ஆன்சர் கொடுங்க. ஓகே, சித்ர தேக்கோ. இதுல நிறைய நம்ம வேர்ட்ஸ் கத்துக்கலாம். ஓகே, கிட்ஸா இருந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும் இந்த டாபிக். அண்ட் அடல்ட் அண்ட் ஜாப் கோயிங் பீப்புள்ஸ்க்கும் இதுல ஒரு வேர்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சித்ரனா பிக்சர், தேக்கோ பாரு, ஐ மீன் படத்தை பாருங்க, और மற்றும் ஜவாப் தோ ஆன்சர் கொடுங்க. ஓகே, யகு கியா ஹை, நம்ம என்ன பண்ணலாம்? क्वेश्चन ஆன்சர் யகு கிதாப் ஹை, யகு கிதாப். அந்த கியா மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு யகு கிதாப் ஹை. நெக்ஸ்ட் யகு கியா ஹை, யகு கலம் ஹை, யகு கலம் ஹை, திஸ் இஸ் பென் னு ஆன்சர் பண்ணலாம். இந்த இடத்துல யகு கியா ஹை, யகு மேஜ் ஹை, யகு மேஜ் ஹை. ஓகே, இன்னைக்கு பார்த்து இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கைட் பண்றேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமா அவங்களுக்கும் ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.